கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சில ஃபுட்டெல்லாம் நம்ம ட்ரையே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவே நம்ம வீட்ல ரெகுலரா நார்மலா சமைக்கிற ஒரு ஃபுட்டாவே மாறிடும். அதே மாரி தான் சொரா புட்டு எங்க வீட்ல. சொரா புட்டுன்னு பேர கேள்விப்பட்டாலே நான் என்ன மைண்ட்ல வச்சிருப்பேன்னா, ஐயோ! அது ரொம்ப கொழுச்சு அடிக்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோட்டல்லயுமே ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. எங்க வீட்லயுமே வந்துட்டு அத சமைச்சது கிடையாது. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வீட்ல வந்துட்டு அத ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சு சாப்பிடும்போது தான் எனக்கு தெரியும், சொரா புட்டுனா உண்மையாவே அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்கிறது. ஏன்னா அவங்க வீட்ல அது வந்து ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு டிஷ். அதுக்கப்புறம் தான் நான் அத வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சேன் எங்க வீட்ல. ஃபஸ்ட்டு ஒரு 2, 3 டைம் ரொம்ப நல்லாலாம் வரலங்க. உண்மையாவே சொறா புட்டு செய்யறதுங்கிறது உண்மையாவே ஒரு திறமை தான். அதில வந்துட்டு அந்த கவுச்சி கொஞ்சம் கூட இல்லாம பண்றது தான் அதோட மெயினான விஷயமே. அங்க தான் வந்துட்டு சொறா புட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல் லைட்டா வந்தா கூட அந்த சொறா புட்டு நம்மளால சாப்பிடவே முடியாது. அதுக்கு மெயினான விஷயமே நம்ம ரொம்ப நேரம் அத போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அது வந்து நல்லா உடைஞ்சு அந்த கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் அதில இருக்காது. கடைசியா தேங்காய் பூ போட்டு லெமன் போட்டு இறக்கி எடுத்து வச்சு, கொஞ்சூண்டு சுட சுட ரைஸ்ல நெய் போட்டு சொறா புட்டு போட்டு பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க.